மிஸ்டர் லேடிஸ் மை என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. அதாவது நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கீழே குமியும் போதும் வலிக்கும், மேலே எந்திரிக்கும் போது வலிக்கும், நடக்கும் போது வலிக்கும், இடுப்பு வலி, முட்டி வலி, அந்த வலி இந்த வலின்னு பெண்களுக்கு இந்த இடுப்பு வலி பெரும் பிரச்சனையா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த மாதவிடை காலத்துல கூட இவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு பாட்டி எடுக்கணும் அந்த அந்த வலி. இந்த சூதக கட்டு வலி இதெல்லாம் தீர்றதுக்கு தேத்தாதி சூரணம்னு ஒரு அற்புதமான ஒரு கலவை. அதை கொஞ்சம் விரிவா இன்னைக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு. முன்னே சொன்னதுதான் அது. இப்போ கொஞ்சம் விரிவா பேசுவோம். தேத்தாதி சூரணம் என்பது என்ன அப்படின்னா, தேத்தாதி சூரணத்தை மிக்ஸ் பண்றதுக்கு 7 வகையான பொருட்கள் சேர்க்கணும். இல்லை, மின்னி மிஸ்டை அப்படின்னு ஒரு வேர், அதோடைய தாவர வேர் இருக்கு, செடி வேர், மின்னி மிஸ்டை வேர். மீன் குறிஞ்சின்னு ஒரு இலை இருக்கு, மீன் குறிஞ்சி இலை. மீன் குறிஞ்சி அந்த செடியுடைய வேர், மீன் குறிஞ்சி செடியோட வேர், மின்னி மிஸ்டை மீன் குறிஞ்சி. புரியுதா? அதே மாதிரி தவக்களை செடி. இந்த தவக்களை செடி மிக முக்கியமானது. தவக்களை செடி பெண்களின் தாதுவை அதிகப்படுத்தும். பெண்களுக்கு தவக்களை செடி அது தாய் உண்டி செடின்னு சில இடத்துல சொல்லுவாங்க, தடி உண்டி செடின்னு சொல்லுவாங்க. அது தடிமா, அதாவது அதோடைய இது பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் உளுந்துடும், சில நேரத்தில் வெறும் காம்பு மட்டும் நிற்கும். அது தடி உண்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேத்தாதி சூரணத்தில் இந்த மாதிரி 7 ஐட்டங்கள் வரும். இதெல்லாம் கலக்கணும். இதை கலக்கும் போது உங்களுக்கு எல்லா பெண்களுக்குமே சொல்றேன், ஒரு அவங்களுக்கு நீண்ட காலங்கள் அந்த இதுவும், அதாவது மாதாவிடை காலத்துல வரக்கூடிய பிரச்சனையும் தீரும். சில பெண்களுக்கு பார்த்தா பெண் நோயின்னே சொல்லுவாங்க. அது தவறு. நிறைய பேருக்கு அந்த சுமல்லாம் வீசும், பாவமா இருக்கும் அவங்களுக்கு. டாக்டர்ல போய் ஒன்றும் சரியா இருக்காது. அதெல்லாம் வராம அந்த மாதாவிடை காலங்கள்லாம் அந்த வெள்ளைப்படுதல் நிறைய இருக்கும். அதை உடம்ப உரிக்கிறோம். இதெல்லாம் இந்த பொடி அற்புதமானது. இந்த தேத்தாதி சூரணப்பொடி, பேர் தேத்தாதி சூரணப்பொடியை தவிர இதுல கிட்டத்தட்ட 7 வகையான மூலிகை இது அடங்கியிருக்கு. இது ஒவ்வொரு வீட்லையுமே இருக்க வேண்டிய ஒரு சூரணம் தான். நீங்க குறிப்பா என்ன பண்ணீங்கன்னா, வெறும் தேத்தாங்கொட்டை பவுடர் மட்டுமே கூட பாலில் சாப்பிட்டுட்டு உங்களை நீங்க சரிப்படுத்திக்கலாம். தேத்தாங்கொட்டை, மிளகு, சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் அப்படி பண்ணிக்கலாம். அதில் கேட்கல சார் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பொடி தயார் பண்ணி தான் நீங்க சாப்பிட்டாகணும். அதான் உண்மையும் கூட. அப்படி சாப்பிடும்போது எப்பேற்பட்ட பெண்களுடைய, அது மதுரக்கட்டா உதரக்கட்டே இருந்தா கூட அதை வெட்டி விட்டுரும். அந்த அளவுக்கு இதனுடைய அந்த பெண்களுக்குன்னே சிறப்பாக அமைக்கப்பட்டது இந்த தேத்தாதி சூரணம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தேத்தாதி தேயாச்சூரணம்னு அப்படி பேர். தமிழ்ல தேயாச்சூரணம் என்ன, எந்த நிலையிலும் பெண்களை தேய விடாது. சந்திரன் போல எப்போதும், அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, தேயாதுன்னு ஏன் இப்போ சித்தர்கள் அப்ப பேர் வச்சாங்கன்னா, நிலா தேஞ்சிச்சுன்னா தேய என்ன தேய்பிறை காலமா மாறிடும். இந்த தேத்தாங்கூட தேத்தி விட்டுட்டு தேயாம அப்படியே நிப்பாட்டி இருங்கிறான். அப்ப உங்களுக்கு தேயாத உடம்பு நிலா மாறி உங்களுக்கு அந்த பௌர்ணமியாகவே நீங்கள் எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய வல்லமையை இந்த தேத்தாதி சூரணம் தரும். இந்த தேத்தாதி சூரணத்தை பாலில் நீங்க தொடர்ந்து நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாதாவிடாய் குற்றம்லாம் போயிடும். இதை உங்க வீட்டிலேயே எளிமையா செஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த தேத்தாதி சூரணத்தை சாப்பாட்டுக்கு முன்னால வெறும் 3 வேளையுமே சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதாவது காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுக்கு முன்னால். இரவு உணவை 7 மணிக்கு வச்சிருங்க. இந்த சூரணம் எடுக்கும் பொழுது தயவுசெய்து தாளித்த வகைகளை அகற்றி விடுங்கள். பேக்கரி ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. குடம்புளி பயன்படுத்துங்க, தக்காளி பயன்படுத்துங்க. இந்த தேத்தாதி சூரணம் அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். உங்களுக்கு நீங்க பாருங்களேன், உங்களுக்கு பெண்களுக்கான உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமான விஷயம் அதெல்லாம். அதை பூரா சரியாக்குது. நாம கொஞ்சம் வாயை கட்டணும், அவ்வளவுதான். வாயை கட்டி விட்டால் வயிறு கட்டப்படும். வயிறு கட்டப்பட்டு விட்டால் நீங்கள் இளமையாக காட்சியளிப்பீர்கள். அதுல பிரச்சனை வராது. வயிற்றுல வர்ற பிரச்சனை தானே எல்லாத்திலையும் வருது. ஆகவே அன்பர்களே, இந்த தேத்தாதி சூரணத்தை நான் சொன்னபடியாக இப்படி பயன்படுத்தி அப்படி வாழுங்கள். இந்த 7 வகையான மூலிகைகளை பயன்படுத்தி இந்த பட்டையை கலக்கும் போது இந்த இடுப்பு வலி உங்களுக்கு பார்த்தீங்களா, இடுப்பு வலி ஒன்றும் குறுக்கு வலின்னு சொல்லுவாங்க. அதை
அதுல 2-3 வகை இருக்கு. அள்ள வலின்னு சொல்றது. அள்ள வலியும் பெரிய தொல்லையை கொடுக்கும். சில பேருக்கு தொட வலி கடுமையா இருக்கும். தொடை தான் ரொம்ப கடுமையா இருக்கும். அப்புறம் அதுவே பெண்களுக்கு என்னன்னா அந்த மூட்டு வழியாக மாறி அதுக்கப்புறம் காலு, மூட்டு, கீழ் மூட்டு, 2வது பாதத்துல அந்த உலங்க அந்த முட்டி, அதாவது முட்டிக்கு கீழே பாதங்கள்லாம் வலிக்கிறது, இத்தனையுமே நடக்கும். இதுகளையும் எளிதாக குணப்படுத்துறது எண்ணெய் சும்மா மேலே எண்ணெய் தடவைனால நடக்காது. அப்ப இதையும் இந்த தேத்தாய் சூரணம் சரி பண்ணணும். எப்படின்னா, இந்த தேத்தாய் சூரணத்தோட சுக்க கலக்குறீங்க பார்த்தீங்களா, சுக்கு கலந்த அந்த தேத்தாதி சூரணத்துல பால்ல போட்டு தேத்தாதி சூரணத்தை சுக்கும் 1 ஸ்பூன் போட்டுறணும். 200 ml பால், அதுல 1 ஸ்பூன் தேத்தாதி சூரணம், 1/2 ஸ்பூன் சுக்கு கலந்துட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். இது வெறும் தேத்தாதி சூரணம் மட்டுமே வேலை செய்யும். ஆனால் மிக கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் முழுமையான தேத்தாதி சூரணம் 7 வேர்களால் தயாரிக்கப்பட்ட 7 வேர்களும் சேர்ந்து அந்த மூலிகை சேர்ந்த தேத்தாதி சூரணம் தான் உங்களுக்கு வரும். அது இடுப்பு வலி, இந்த இப்போ மாசமாக இருக்கவங்க இருக்கீங்க, 2வது சாதாரணமாக இருக்கவங்களும் இருக்கீங்க, எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரே வழி தான் அது. அந்த மாதிரி அந்த போன்லாம் வந்து பிரச்சனையானவங்க, போனில் வந்து எல்போ போனவங்க, அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி முழு தண்டுவடம் பாதிக்கப்பட்டுருச்சு, தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் அளவுக்குலாம் போயிடும். இதெல்லாம் அது கிளியர் பண்ணும். எப்படி தண்டுவடத்தில் வர்ற பிரச்சனையை பூரா சரி பண்ணக்கூடியது. அப்ப நீங்க இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த தேத்தாதி சூர்ணம் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த தேத்தாதி சூர்ணத்துல இந்த பெண்கள் இந்த தண்டுவடம், இந்த இடுப்பு பகுதி இதெல்லாம் போறதுக்கு இந்த தேத்தாங்கொட்டை இருக்குல்ல, இந்த தேத்தாங்கொட்டையே நல்லெண்ணெய் இருக்கு பாருங்க, விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சம அளவு, இதுல 50 இதுல 50 எடுத்து தேத்தாதி சூரணத்தை அதில் போட்டு காய்ச்சணும். வேற எண்ணெய்லாம் பயன்படுத்த முடியாது, இந்த எண்ணெய் தான் கேட்கும். நல்லா காய்ச்சிட்டிங்கன்னா, இதை காய்ச்சி நல்லா எடுத்து வச்சுட்டிங்கன்னா, இதை அப்படியே நீங்கள் இடுப்பில் தடவுனீங்கன்னா போதும். எங்கே வலி இருக்கோ அதில் பச்சை கற்பூரம் மட்டும் சேர்த்துக்கணும். பச்சை கற்பூரம் மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா காய்ச்சி அதை எல்லா பக்கமும் நீங்கள் எங்கெங்கே வலி இருக்கோ அங்கெல்லாம் தடவினீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் வலி பறந்து ஓடிடும். எப்படி 10 நிமிடங்கள்ல வலி பறந்து ஓடிடும். 3 நாள் தடவிங்கன்னா அந்த இடத்துல மேக்சிமம் வலி இருக்காது. இது ஆனால் உள் மருந்து நான் சொன்னதெல்லாம் சாப்பிடணும், நீண்ட காலம் நீடிக்கணும், நிலையான உங்களுக்கு என்ன சொல்றது, நிலையான அந்த நலம் உடம்புல அந்த வலி போகணும், எப்பொழுதுமே போயிடணும்னு நினைச்சிங்கன்னா உள் மருந்து நான் சொன்னபடி நீங்க சாப்பிடணும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.